மக்களே, நம்ம யூடியூப்பில் லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாளாகிடுச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ தான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கேக்கு நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா இந்த vlog ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 kg பட்டர்ஸ்காட்ச் கேக்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ் பண்ண கேக்கு தான். ஸோ இதில் வச்சிருக்க அந்த ஹார்ஸ் வரைக்குமே எல்லாமே நம்ம வந்து ஃபாண்டன்ட்டில் பண்ண தான். நீ பார்க்குறதுக்கு எடிபிள் பிரிண்ட் மாதிரியே இருக்கும். எடிபிள் பிரிண்ட் எடுக்காமலே நம்ம ஃபாண்டன்ட்டில் எப்படி பண்ணலாம்னு இந்த டீடைல் கிளியராக நம்ம பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் வச்சிருக்க ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பால்ஸ் ஃபுல்லுமே சாக்லேட்டால் செய்தது தான். அதையும் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் எப்படி பண்ணுறது, அதோட மெஷர்மெண்ட் எல்லாமே இந்த வீடியோவில் கவர் ஆகிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேக்குக்கான ஸ்பாஞ்சுக்குள்ளே இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுக்க வைக்கணும். இதை வந்து ரெண்டாக பிரிப்பாங்க, ட்ரை இன்க்ரீடியன்ஸ், வெட் இன்க்ரீடியன்ஸ். ஃபஸ்ட் ட்ரை இன்க்ரீடியன்ஸில் நம்ம 200 கிராம் மைதா எடுத்துக்கிட்டோம். இந்த மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1 kgக்குள்ள மெஷர்மெண்ட் தான். ஆனால் எங்ககிட்ட 8 inch பேன் இருக்கனால ஸோ நான் வந்து 2 வாட்டி பேக் பண்ணி எடுக்கணும் 2 kg கேக் பண்ணுறது. எவ்வளோ மெஷர்மெண்ட் போடுறோன்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 200 கிராம் மைதா போட்டாச்சு. நம்ம அதுக்கு கூட பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்போ 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மிக்ஸ் பண்ணி எடுத்து 3 வாட்டி நம்ம வந்து இதை வந்து இது மாதிரி வலை வச்சு ஜலிச்சு எடுத்துக்கணும். சில பேர் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம போட்டுருவோம் கேக் பேட்டரை. அது போடும்போது கேக் வந்து ரொம்ப உள்ளே வந்து ஹோலாக வரும். இது மாதிரி நீங்கள் ஜலிச்சு எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம 4 முட்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ 4 முட்டை தாராளமாக போதும், நம்மள ஸ்பாஞ்சாக வர்றதுக்காக தான். ஸோ முட்டையை வந்து ஃபஸ்ட்டு நம்ம போட்டு லைட்டாக ஸ்லோ ஸ்பீடில் ஃபஸ்ட்டு பீட் பண்ணி எடுக்கணும். லைட்டாக வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆன பிறகு தான் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4 எக்குமே நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஒரு லைட் எல்லோயிஷ் கலரில் மாறிடுச்சு. ஸோ இந்த டைமில் தான் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணணும். ஸோ 190 கிராம் சுகரை ஒரு 2 வாட்டி இல்லைனா 3 வாட்டி தனித்தனியாக பார்ட்டாக நீங்கள் இது பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா கரைஞ்சி நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹேண்ட் மிக்சரோட ஸ்பீடை கொஞ்சம் கூட்டிக்கலாம். சுகர் ஆட் பண்ண நம்ம வந்து ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த சுகர் வந்து பீட் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ ரொம்ப நேரம் நமக்கு கொஞ்சம் நேரம் பீட் பண்ணணும். இந்த முட்டை வந்து கொஞ்சம் ப்ளஃபியாக கொஞ்சம் மேலே பொங்கி வர்றது வரைக்கும் நம்ம பீட் பண்ணணும். விப்பிங் க்ரீம் அளவுக்கு ரொம்ப ஸ்டிஃபாக வராது, ஆனால் வந்து சாஃப்ட் பீக் அளவுக்கு நமக்கு கொஞ்சம் ஃப்ளஃபியாக நமக்கு வரும். இப்படி நம்ம இந்த கன்சிஸ்டன்சியில் பண்ணால் தான் நமக்கு வந்து கேக் வந்து ரொம்ப ஸ்பாஞ்சாக சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறது நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சம் வந்து வெண்ணிலா எசன்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ முட்டையோட வாசனை தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ வந்து கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து இது வந்து பட்டர்ஸ்காட்ச் கேக்குனால பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் பாதி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் எசன்ஸ் வந்து கூட ஊற்றிட்டோம்னா ரொம்ப வந்து இதாக இருக்கும், ரொம்ப ஃப்ளேவரையாக இருக்கும். ஸோ அதை பார்த்து ஊற்றிக்கோங்க, கரெக்டான அளவு ஊற்றிக்கோங்க. 2 எசன்ஸுமே நம்ம ஆட் பண்ண அப்புறம் லைட்டாக பீட் பண்ணால் போதும், அது வந்து மிக்ஸ் ஆனால் போதும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் ஆட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா 2.5 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதுவும் கரைகிற அளவுக்கு நம்ம ஊற்றினா போதும், ரொம்ப நம்ம பீட் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஒரு மீடியம் ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணால் போதும். ஸோ அது அந்த ஆயில் வந்து மிக்ஸ் ஆனோடனே ஒரு ஷைனி டைப்பில் நமக்கு வந்து கேக் பேட்டர் கிடைக்கும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பபிள்ஸாக தான் இருக்கும். நம்ம இந்த டைமில் வெட் இன்க்ரீடியன்ஸ் தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல, மைதா, பேக்கிங் பவுடர்லாம், அதெல்லாம் போட்டு கொஞ்சமாக பேட்சாக ஒரு 3 பேட்சாக நம்ம வந்து கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். 2வது பேட்ச் போடுறதுக்கு முன்னே கொஞ்சம் வந்து காய்ச்சின பாலை நம்ம எடுத்து தனியாக ஆற வச்சுருப்போம். ஸோ அதுவும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆட் பண்ணும்போது இது மாதிரி பாலில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக மிக்ஸ் ஆகும். இல்லைன்னா மைதா ஃபுல்லுமே கீழே வந்து தனியாக தங்கிடும். ஸோ இந்த டைப்பில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து கலக்கும்போது மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், கரெக்டாக நமக்கு மிக்ஸ் ஆகி கிடைக்கும். ஸோ ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா வந்து மைதா போட்ட பிறகு குளுட்டோன் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்கன்னா குளுட்டோன் வந்து ஓவர் ஆக்டிவேட் ஆகி ஸ்பாஞ்ச் வந்து நமக்கு வந்து சாஃப்டாக கிடைக்காது. ஸோ இது மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் வந்தோன்னே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ இது மாதிரி வச்சிங்கன்னா ரிப்பன் மாதிரி விழணும். ரொம்ப வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இது மாதிரி ரிப்பன் மாதிரி இருக்கணும். நம்ம இன்றைக்கி 1 kg பண்ணுறதுனால 8 inch பேன் தான் எடுத்துக்கிட்டோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டே நம்ம வந்து பட்டர் பேப்பர் அப்புறம் வந்து ஆயிலெல்லாம் தடவி லைனிங் பண்ணி வச்சுக்கணும். அதில் வந்து ஃபுல் பேட்டரையும் நம்ம வந்து ஊற்றி எடுத்து நல்லா டேப் பண்ணி அதில் வந்து குச்சி இருந்துச்சுன்னா குச்சி வச்சு நல்லா வந்து இது பபிள்ஸ் எல்லாம் ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாத்தையும் எடுத்து விடணும். நிமிஷத்துக்கு ஓவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ண அப்புறம் தான் நம்ம கேக் பேட்டரை வைக்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் நம்ம 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் நம்ம வந்து கேக் பேட்டரை வைக்கணும். ஸோ ஹீட்டிங் ராடு பார்த்திங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணும்போது வைப்போம். ஸோ இந்த டைமில் உள்ளே வச்ச பிறகு நம்ம வந்து பாட்டம் ராடு மட்டும் வச்சுட்டு டைமரை ஒரு 40 மினிட்ஸுக்கு ஆன் பண்ணி விட்டால் போதும், அது தானாகவே பேக் ஆகி கிடைக்கும். கொஞ்சம் நேரம் கழிஞ்சோன்னா புஃபியாக மேலே வந்து ப்ளஃபியாக நம்ம மேலே எழும்பி வரும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கணும், இனி எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். ஏன் சொல்கிறேன்னா ஒரு லாஸ்ட் 5 மினிட்ஸுக்கு இல்லைனா ஒரு 10 மினிட்ஸுக்கு நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு மேலே வந்து உள்ளே வந்து வெந்திருக்கான்னு செக் பண்ணணும்.
லைட்டாக வெந்த பிறகு நம்ம வந்து டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே ஆன் பண்ணிக்கணும். அப்போ தான் மேலே உரிக்கும் போது ஒட்டாமல் வரும். அது ஏன்னு சொல்கிறேன். இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேவையான விப்பிங் க்ரீம் எல்லாம் பீட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ விப்பிங் க்ரீம் செட் ஆகிறதுக்காக தான் இது ஃபஸ்ட்டே நம்ம பீட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இன்னும் பார்த்திங்கன்னா ஃபியானோ விப்பிங் க்ரீம் தான் எடுத்துக்கிட்டோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா பீட் பண்ணிவிட்டு வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். ஆனால் கேக்கில் வந்து நம்ம வந்து ஐசிங் பண்ணும்போது மெல்ட்டியாக கிடைக்கும். ஸோ கரெக்டான டெம்பரேச்சரில் வச்சு விப்பிங் க்ரீமை பீட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒரே ஃப்ளோவில் ஒரே டைரெக்ஷனில் வந்து பீட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சுகர் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா அதிகமாக கஸ்டமர் சுகர் வேணும்னு சொன்னாங்களாம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட என்ன நீங்கள் ஃப்ளேவரில் கேக் பண்ணுறீங்களோ அந்த எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீட் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பீட் பண்ண அது கெட்டியாகும். கெட்டியாக ஆக நீங்கள் ஸ்பீடை கூட்டிக்கலாம். விப்பிங் க்ரீம் அப்படியே விப் ஆகி மேலே வரும். ஸோ ஸ்டிஃப் வீக் வரது வரைக்கும் நல்லா பீட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் நேரம் ஆக நம்ம பீட்டரை வந்து நம்ம சுற்றிட்டே இருக்கும்போது க்ரீம் வந்து கட்டியாகிறது நம்ம கைக்கே நமக்கு தெரியும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம வந்து ஏதாவது கலர் சேர்க்கணுன்னா தனியாக அந்த டைம்லேயே நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும். இல்லைன்னா ரொம்ப ஸ்டிஃப் வீக்கான பிறகு கலர் சேர்த்திங்கன்னா மெல்ட் ஆயிரும். ஸோ இந்த டைமில் நமக்கு தேவையான க்ரீம் எல்லாம் நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். நம்ம இதில் ஒரு பிங்க் கலரு அப்புறம் வந்து ஒய்லட் கலர் ஆட் பண்ணோம். ஸோ அந்த க்ரீம் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து ஒயிட் க்ரீம் மட்டும் தனியாக நம்ம விப் பண்ணி ஸ்டிஃப் பீக் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து நல்லா விப் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கனாலே நமக்கு தெரியும் ஸ்டிஃப் பீக் நமக்கு கிடச்சிருக்குது. இது மாதிரி வச்சு பார்த்திங்கன்னா மேலே பீக்கு மாதிரி நிற்கும், வளையக்கூடாது. அதுதான் ஸ்டிஃப் பீக்கு. இது மாதிரி நமக்கு தனியாக கலர்ஸ் சேர்க்கணுன்னா அது ஒரு தனியாக பவுலில் எடுத்து அதில் வந்து கலர்ஸ் ஆட் பண்ணிக்கணும். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லோ கலர் தேவைப்படுறதுனால எல்லோ ஃபுட் கலர் ஜெல் ஃபுட் கலர் தான் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதை நல்லா வந்து விப் பண்ணி எடுத்துக்கணும். ஃபுல்லாக கரைகிற வரைக்கும் விப் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு கேக் வந்து பேக்காகி நமக்கு கிடச்சிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஏன் கடைசியில் நம்ம ஒரு 5 நிமிஷம் மேலே போட்டேன்னு நான் சொல்லித்தரேன். இது பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா ஸ்பாஞ்சாக வந்திருக்கு. இந்த மெத்தடை இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குமே கேக்கு ரொம்ப ஸ்பாஞ்சாக வரும். ஸோ அதிகமாக முட்டையெல்லாம் போட தேவையில்லை, 4 முட்டையே போதும். இது மாதிரி கை வச்சு மேலே இருக்க டாப் பகுதியை நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம 10 நிமிஷம் மேலே வந்து ஹீட்டு டாப் அண்ட் பாட்டம் ராடு போட்டனால நமக்கு ஈஸியாகவே நமக்கு உரிக்க வந்துடும். பின்னாடி இருக்கிறது நம்ம ஸ்லைஸ் பண்ணி கரிஞ்ச பகுதி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம வந்து எத்தனை பீஸ் வேணுமோ அத்தனை பீஸாக நம்ம வந்து டிவைட் பண்ணி கரெக்டாக நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 பீஸ் போட்டுக்கிட்டோம். ஸோ இதில் ஒரு 3 பீஸ், இனி ஒரு 1 kgயில் 3 பீஸ், அப்படி 6 பீஸாக 6 லேயராக தான் வைக்கலான்னு ஒரு பிளான். ஸ்டாண்ட் டேப்பில் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இது மாதிரி 2 கார்னரும் நம்ம ஒட்டும்போது கேக் வந்து பிஞ்சு போகாமல், அதாவது உடையாமல் நமக்கு கிடைக்கணும். அப்போ தான் கரெக்டாக நமக்கு ஸ்பாஞ்ச் கிடச்சிருக்குன்னு அர்த்தம். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 kg பேஸ் தான். இது மாதிரி ஹைட் கேக் பண்ணும்போது 1 kg நம்ம டின் எடுத்தோம்னா ஒரு 2 kg பேஸ் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக அந்த கேக்கோட வெயிட்டு தாங்கும். 1 kg எடுத்திங்கன்னா சைடெல்லாம் நமக்கு வந்து இதாகும், வெயிட்டும் கரெக்டாக இருக்காது. ஸோ நம்ம இப்போ வந்து ஐசிங் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக வந்து நம்ம விப்பிங் க்ரீமை கீழே வச்சுட்டு அப்புறம் வந்து மேலே ஸ்பாஞ்ச் அடிக்கி அப்படியே நம்ம வந்து சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சிரப் ஏன் ஆட் பண்ணுறோம்னா கேக் ஸ்பாஞ்ச் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக மாய்ஸ்டாக அப்படியே இருக்கும் நம்ம கட் பண்ணது வரைக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வச்சு ஃபுல்லாக நம்ம வந்து நிரப்பி எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டாப்பிங்ஸ் ஆட் பண்ணணும். இது பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர்னால கேரமல் சாஸ் அப்புறம் வந்து பட்டர்ஸ்காட்ச் நட்ஸ் எல்லாம் போட்டு தான் நம்ம வந்து ஒவ்வொரு லேயருமே ஃபில் பண்ண போகிறோம். ஒவ்வொரு லேயராக நம்ம வந்து அடுக்கி மொத்தமாக நம்ம ஐசிங் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த ஐசிங் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ அடுத்து எப்படி டெக்கரேஷன் பண்ணோம், கலர்லாம் எப்படி பண்ணோம், ஃபாண்டன்ட்லாம் எப்படி பண்ணணும், மெத்தட்லாம் எப்படி விப்பிங் க்ரீம் மேலே எப்படி ஃபாண்டன் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்ட் 2 வீடியோவில் தான் வரும். ஸோ இந்த பார்ட் 1 வீடியோவில் எப்படி ஸ்பான்ஸ் பண்ணி நம்ம ஐசிங் பண்ணுறதுன்னு தான் பார்த்துருப்போம். பார்ட் 2 வீடியோவில் எப்படி நம்ம கேக்கை கம்ப்ளீட் பண்ணோம், எப்படி நம்ம இந்த ஃபினிஷிங்கை கஸ்டமர் கேட்ட டிசைனை நம்ம கொண்டு வரது, ஃபாண்டன்ட்டை எப்படி நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் எல்லாமே நம்ம வந்து பார்ட் 2 வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்ட் 2 வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பாய்.